Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 மேத்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க சாப்டர் 2 தி பௌதியான Pythagoras theorem. பேஜ் நம்பர் 39ல இருக்க figure it out question பார்க்க போறோம். First question, earlier we saw a method to create a square with double the area of a given square paper. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்கொயர் எடுத்தோமா, இப்போ இது ஒரு ஏரியா, இப்போ இதுவும் சேர்த்தோம்னா டபுள் த ஏரியா ஆயிடுமா. அது எப்படி நம்ம பண்ணோம், இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணி இந்த ஒவ்வொரு பீசஸும் எடுத்து இங்க வச்சோம். அப்போ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரா வந்துச்சு, அது வந்து டபுள் த ஏரியாவா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி பார்த்துட்டோம். இப்போ there is another method to do this in which two identical square papers are cut in the following ways. இப்போ அதுல இன்னொரு மெத்தடும் இருக்கு, அதே மாதிரி ரெண்டு ஸ்கொயர் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு பேப்பரை மட்டும் கட் பண்ணி வைக்கல, இங்க ரெண்டு பேப்பரையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடுறாங்க ஒரு டயகனலா. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து டபுள் த ஏரியா ஒரு ஸ்கொயர் வர மாதிரி வர வைக்கணும். Can you arrange these pieces to create a square with double the area of either square? இப்போ இந்த ரெண்டு ஸ்கொயருக்கும் ஒரு ஏரியா தான். இப்போ இதோட டபுள் த ஏரியா வர வைக்கணும்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணாவே போதும். ஆனா எப்படி ஜாயின் பண்றது நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஸ்கொயரோட டபுள் த ஏரியா வரணும்னா அதோட சைடு வந்து டயகனல் லென்த்ல இருக்கணும். இப்போ நியூவா கிரியேட் பண்ற சைடு லென்த் வந்து டயகனல் லென்த்ல இருந்துச்சுன்னா அப்போ ஏரியா வந்து டபுள்ல இருக்கும்னு படிச்சோமா. அப்போ இது வந்து இந்த மாதிரி ரெண்டு பேப்பரா இருக்கு. இதுதான் டயகனல் லென்த். இந்த லென்த் வந்து நமக்கு சைடு லென்த்தா வேணும். இந்த லென்த்தை நம்ம இப்படி சைடு லென்த்தா எடுத்தோம்னா இந்த லென்த் தான் இங்க வருது. அதே மாதிரி இந்த லென்த் வந்து இங்க ஜாயின் பண்ண போறோம். இதுதான் டயகனல் லென்த். அப்போ இதுதான் சைடு லென்த்தா வர மாதிரி நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து டயகனல் லென்த், இது வந்து வெளியில சைடு லென்த்தா வர மாதிரி ஜாயின் பண்ணுவோம். அப்படி ஜாயின் பண்ணா எப்படி நம்ம ஜாயின் பண்றோம், மேல கீழே அப்புறம் லெஃப்ட்ல ரைட்லன்னு அந்த 4 பீசஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டா சைடு லென்த் வந்து டயகனலோட லென்த் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் we get a square, new square with area double the original square. ஸோ இப்படியும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த ரெண்டு ஸ்கொயரையும் ஒரு நியூ ஸ்கொயர் வித் டபுள் த ஏரியா வர வைக்கலாம். Second question, the length of the two equal sides of an isosceles right triangle is given. ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்லாம் இப்படி இருக்கும். இதோட லென்த் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், அதனால தான் அது ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள். இப்போ இதோட லென்த் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஹைபோட்டனஸ். இந்த ஹைபோட்டனஸ் இருக்கு இல்லையா, இந்த லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. Find bounds on the length of the hypotenuse such that they have at least one digit after the decimal point. இப்போ நம்ம √2 ஹைபோட்டனஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பவுண்ட்ஸ் வந்து 1.414 and 1.415 இந்த மாதிரி க்ளோசஸ்ட் பவுண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரி நமக்கு இங்க என்ன ஹைபோட்டனஸ் வருதோ அதோட பவுண்ட் என்னன்னு கேக்குறாங்க, லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப எல்லாம் பார்க்க தேவையில்ல, டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் வர மாதிரி பார்த்தா மட்டும் போதும். இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி சால்வ் பண்றதுன்னு ஜெனரல் சொல்யூஷன் ஒன்னு கொடுத்துருக்காங்க புக்ல, அண்ட் ரெண்டு எக்ஸாம்பிளுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் ஜெனரல் சொல்யூஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு அப்புறம் இதை சால்வ் பண்ணலாம். இப்போ ஜெனரல் சொல்யூஷன் என்ன சொல்றாங்கன்னா, the relation between the areas of the square and the square on its diagonal can be used to find general relation between the hypotenuse and other two sides of an isosceles right triangle. இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப்பே வராம ரொம்ப பெருசா போச்சுனாவே நமக்கு புரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அதோட மீனிங் புரிஞ்சுக்கணும். The relation between area of square, ஒரு ஸ்கொயரோட ஏரியாக்கும் and the square on its diagonal, டயகனல்ல வச்சு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோம் இல்லையா, அந்த ஸ்கொயரோட ஏரியாக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். Can be used to find the general relation between. ஸோ இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, என்ன ரிலேஷன் இங்க இருக்கு நம்ம படிச்சதுல, இந்த சின்ன ஸ்கொயர் இனிஷியலான ஒரிஜினல் ஸ்கொயரோட ஏரியாவோட டபுள் த ஏரியா இந்த டயகனல் சைட்ல இருந்தா எடுத்து வர ஸ்கொயர்ல இருக்கும். அதுதான் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸோ அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி ஜெனரல் ரிலேஷன் பிட்வீன் ஹைபோட்டனஸ் அண்ட் அதர் டூ சைட்ஸ், இந்த ஹைபோட்டனஸ்க்கும் இந்த அதர் டூ சைட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி, ஏன்னா இந்த ஸ்கொயர்ல இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள், இதுதான் ஹைபோட்டனஸ், இதுதான் அதர் டூ சைட்ஸ்.
இந்த ரெண்டு ஏரியாக்குள்ள ரிலேஷனை வச்சு நம்ம இந்த ரெண்டு சைட்ஸ்க்கும் இந்த ஹைபாட்னஸ்க்கும் உள்ள அந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம், which is ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட அந்த 2 sides and hypotenuse. உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன், நான் லைன் பை லைன் படிச்சு சொன்னேன். இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொன்னா இன்னுமே நல்லா புரியும். இப்போ இந்த சைட்ஸ் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த ஹைபாட்னஸ் அதாவது இந்த ரெண்டு சைட்ஸ் ஏனும் இந்த ஹைபாட்னஸ வந்து சீனும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ஸ்கொயருக்குள்ள ரிலேஷன் என்ன? ஏரியா ஆஃப் இந்த ஸ்கொயர் வந்து யூவி SQVU. அப்போ இந்த ஸ்கொயர் பாருங்க, இந்த ஸ்கொயரோட ஏரியா எப்படி இருக்கும்? ட்வைஸ் த ஒரிஜினல் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் SQVUங்கிற இந்த பெரிய ஸ்கொயரோட ஏரியா ஈக்குவல் டு எப்படி இருக்கும்னா ட்வைஸ் தட் ஆஃப் த இந்த PQRS ஸ்கொயர். ஏரியா ஆஃப் PQRS ஸ்கொயரை விட ட்வைஸ் தட் ஆஃப் த ஏரியா இந்த SQV இருக்கும். இந்த ரிலேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அதுதான் நான் எழுதியிருக்கேன். இப்போ இதுல இருந்து இந்த ஹைபாட்னஸும் இந்த சைட்ஸும் எப்படி ரிலேட் ஆகுது? SQVEங்கிற இந்த ஸ்கொயரோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இதோட சைடு வந்து இந்த டயகனல் லென்த் which is C. இப்போ இந்த சைடோட ஸ்கொயர் தானே நம்மளோட இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலானா A ஸ்கொயர். இந்த Aங்கிறது சைடு லென்த், இந்த சைடு லென்த் என்ன? C. அப்போ ஏரியா ஆஃப் SQVU என்னது? C ஸ்கொயர். அதே மாதிரி ஏரியா ஆஃப் PQRS என்னது? ஏரியா ஆஃப் PQRS இந்த ஸ்கொயரோட சைடு என்ன? A. அப்போ A ஸ்கொயர். இப்போ இதுல ஹைபாட்னஸ் இருக்கு அண்ட் சைடு லென்த் இருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான், C ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into A ஸ்கொயர். இந்த ரிலேஷன் வச்சு நம்ம இந்த சைடு லென்த் வச்சு ஹைபாட்னஸ் இல்ல ஹைபாட்னஸ் வச்சு சைடு லென்த் அந்த மாதிரியான வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் 1 சம் கொடுத்திருக்காங்க, அது போடலாம். ஃபைண்ட் த ஹைபாட்னஸ் ஆஃப் an isosceles right triangle. ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிளுக்கு ஹைபாட்னஸ் என்னன்னு கேக்குறாங்க. whose side length have 12. அப்போ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? A தெரிஞ்சிருச்சு. C தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். C தானே நமக்கு வேணும். அப்போ C ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into A ஸ்கொயர் தானே வந்துச்சு. இப்போ C தான் நமக்கு வேணும். ஸோ இந்த ஸ்கொயரை ரைட் சைட் கொண்டு போனா ரூட்டா மாறும். ஸோ 2 into A ஸ்கொயர் ஃபுல்லா சேர்த்து ரூட் போடணும். இப்போ A ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும், 2 into 12. 12 ஸ்கொயர் வந்து 144 into 2 பண்ணா 288 வரும். ஸோ ரூட் ஆஃப் 288. இப்படி நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு C ஓட வேல்யூ. இப்போ Cங்கிறது ஹைபாட்னஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ரூட் ஆஃப் 288னா அதோட வேல்யூ நமக்கு என்னன்னே தெரியல. ரூட்டோட வேல்யூ இப்போ ரூட் 2க்கு வேல்யூ எப்படி பார்த்தோம்? 1.414னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி அட்லீஸ்ட் எந்த நம்பருக்குள்ள இருக்கு? இப்போ 1 and 2க்குள்ள தான் இந்த ரூட் 2 இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்த லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட்குள்ள இந்த ரூட் ஆஃப் 288 இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ரூட் 2க்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கண்டுபிடிச்சு இது 1 இது 4. அப்போ ரூட் 2ஓட ஸ்கொயர் வந்து 2. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி இந்த ரூட் ஆஃப் 288 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 288 கிடைக்கும். ஸோ இந்த 288ங்கிறது எந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்குள்ள வருதுன்னு பார்க்கணும். இங்க 1 ஸ்கொயர் அண்ட் 2 ஸ்கொயருங்கிற ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்குள்ள வருது. அந்த மாதிரி இந்த 288ங்கிறது எந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்குள்ள வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியணும். இப்போ 1ல இருந்து 10 ஸ்கொயர் நம்பர்ஸ் கூட ஈஸி, பட் அதுக்கப்புறம் நீங்க படிச்சு வச்சிருக்க மாட்டீங்க. பட் ஒரு 20 வரைக்கும் படிச்சு வச்சா நல்லது. இப்போ 16 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 256 வரும் அண்ட் 17 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 289 வரும். இது நார்மலா நீங்க ஒரு 15 எடுக்கலாம் இல்ல 16 எடுக்கலாம், ஒரு ரேண்டமா எடுத்து அதோட மல்டிப்ளை பண்ணி பார்த்து ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த நம்பர் வருதுன்னு. ஸோ 256 அண்ட் 289 இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தானே வருது. அப்போ இந்த ரூட் ஆஃப் 288 எந்த ரெண்டு நம்பருக்குள்ள வருதுன்னா இந்த 16 அண்ட் 17க்கு நடுவுல வரும். ஸோ லோவர் பவுண்ட் வந்து 16 ரூட் ஆஃப் 288, அப்பர் பவுண்ட் வந்து 17. இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் இந்த ரூட் ஆஃப் 288ங்கிற நம்பர் வரும். ரூட் ஆஃப் 288 முடிச்சா ஹைபாட்னஸ் அதுதான் ஆன்சர் கரெக்ட் தான். பட் நமக்கு அது எந்த நம்பருக்குள்ள வருதுன்னு தெரியாது இல்லையா? அதனால நம்ம லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிச்சு இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் அது வருது அப்படின்னு சொல்லணும். Next example 2, the hypotenuse of an isosceles right triangle is, இதுல hypotenuse root of 72 கொடுத்திருக்காங்க.
find its other two sides. இந்த other two sides isosceles right triangleனாவே ரெண்டுமே சேம் தான். ஸோ இது a தான். இங்க c கொடுத்துட்டாங்க, a கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட ரிலேஷன் என்ன, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ ஸ்கொயர். இதுல நமக்கு சி என்னன்னு தெரியும், ரூட் ஆஃப் 72. இந்த சி ஸ்கொயர்னால ஸ்கொயர் போட்டுட்டோம், ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ ஸ்கொயர். இங்க ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும், அப்போ 72 இங்க இருக்கு. இப்போ 2 நம்ம இந்த சைடு கொண்டு வந்தா டிவைட் பை 2 வந்துரும், கேன்சல் பண்ணீங்கன்னா 36 வரும். இப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 36னு வந்திருக்கு. அப்போ a என்னவா இருக்கும், ரூட் ஆஃப் 36. 36ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். எந்த நம்பரோட ஸ்கொயர்னா 6 ஓட ஸ்கொயர். 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. அப்போ ரூட் ஆஃப் 36 வந்து 6. ஸ்கொயர் ரூட் பாக்குறது எப்படின்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பரோட ஸ்கொயர்னா அதை 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும், 36. இதே ரூட்னா அதுக்கு ஆப்போசிட். இப்ப 36 கொடுத்தாங்கன்னா இது எந்த ரெண்டு நம்பர், அதாவது ஒரே நம்பர் 2 தடவை மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் கிடைக்கும் ஆன்சரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 6 வந்து 2 தடவை மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ இதோட ரூட் ஆஃப் 36 அப்படிங்கிற ஆன்சர் வந்து 6. ஸோ இங்க ஏ கண்டுபிடிச்சாச்சு, 6 டைரக்ட் ஆன்சர் தான் வந்துச்சு. இந்த ரூட்டோட லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் எல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா டைரக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் நமக்கு இங்க வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 6, ஒரு இன்டீஜர் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு சைட்ஸோட வேல்யூ வந்து 6. இப்போ எக்ஸாம்பிள் 1ல ஹைபோட்டனஸ் கண்டுபிடிச்சோம், அந்த எக்ஸாம்பிள் 2ல ஹைபோட்டனஸ் கொடுத்துட்டாங்க, சைடு கண்டுபிடிச்சோம். ரெண்டு விதமாவும் பார்த்துட்டோம். இப்போ ஃபிகர் அவுட் கொஸ்டின்ல செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 3. இங்க எல்லாமே சைடு லென்த் a தான் கொடுத்திருக்காங்க, a ஈக்குவல் டு 3. நம்ம எல்லாத்துலயுமே ஹைபோட்டனஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த ரிலேஷன் என்ன, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ ஸ்கொயர். நம்ம எல்லாத்துலயுமே சி தானே கண்டுபிடிக்க போறோம், அதனால சி ஈக்குவல் டுன்னு எழுதிக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் 2 இன்டூ ஏ ஸ்கொயர். இப்போ ஏயோட வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் 2 இன்டூ 3 ஸ்கொயர், ரூட் ஆஃப் 2 இன்டூ 9, 9 2s are வந்து 18. இப்போ ரூட் ஆஃப் 18. இப்போ இதோட லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ரூட் ஆஃப் 18ஓட ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 18. இப்போ 18 வந்து எந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்கு நடுவுல வரும், நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் அதுக்கு தெரியணும். 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. அப்போ 18ங்கிறது 4க்கும் 5க்கும் நடுவுல வருது, 4 ஸ்கொயர் அண்ட் 5 ஸ்கொயருக்கு நடுவுல வருது. இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ 4க்கும் 5க்கும் நடுவுல தான் இந்த ரூட் ஆஃப் 18 வருது. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 4.1, 4.2, 4.3, 4.4 இதோட ஸ்கொயர் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும். 4.1 கண்டுபிடிக்கணும், நம்ம 41 இன்டூ 41 கண்டுபிடிச்சிட்டு டெசிமல் பாயிண்ட் வைக்கலாம். அப்போ அதோட வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ 41 பிளஸ் 4 16. இப்போ ரெண்டு டெசிமல் பாயிண்ட், இங்க ஒன்னு இங்க ஒன்னு. ஸோ 1 2 16.81 வருது. இப்போ இது 18 இன்னும் ரீச் பண்ணல, அதனால நெக்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 4.2, அதுக்கு 42 கண்டுபிடிக்கணும். 2 2s are 4, 2 4s are 8. 1764. இப்போ 17.64. இங்கேயுமே 18 ரீச் ஆகல. இப்போ 43க்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ 4.3 ஸ்கொயர் கிடைக்கும். 3 3s are 9, 3 4s are 12. 18.49. இந்த 18 ரீச் ஆயிடுச்சு. அப்போ 17.64க்கும் 18.49க்கும் நடுவுல தான் இந்த 18ங்கிற வேல்யூ இருக்கு. அப்போ எந்த வேல்யூ எடுக்கணும், 4.2வும் இங்க 5க்கு பதில் 4.3, ஏன்னா 4.2க்கும் 4.3க்கும் நடுவுல தான் இந்த வேல்யூ இருக்கு. இப்போ இந்த மாதிரி 41 ஸ்கொயர் 42 ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்க பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா அதுவுமே நம்ம ஸ்கொயர் நம்பர் எந்த நம்பருக்குள்ள வருது அப்படின்னு பார்க்கறதுக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த ஸ்டெப்லயே ரூட் 2 மட்டும் தனியா எடுத்துருவோம். ரூட் 2 இன்டூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். இப்போ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா இங்க ஏ மட்டும் தான் இருக்கும். ஸோ ரூட் 2 இன்டூ ஏன்னு நமக்கு வரும். அப்போ இதோட கால்குலேஷன் எப்படி மாறும், ரூட் 2 இன்டூ ஏங்கிறது 3.
இங்க ரூட் டூவோட வேல்யூ வந்து 1.414 நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த மாதிரி ரூட் டூ ரூட் த்ரீ வேல்யூ வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் ஈஸியா இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியா போட்டுடலாம். 1.414 இன்டூ 3 பண்ணணும். 12, 3 ones are 3, 4, 3 fours are 12, 3 ones are 3, 4, 1, 2, 3, 3 decimals முன்னாடி வைக்கணும். அப்போ 4.242 ஆன்சர் வந்துருச்சா? அப்ப ஆன்சர் வரும்போதே நமக்கு அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதோட வந்துருச்சு. 4.2 ரூட் ஆஃப் 18. இந்த ரூட் ஆஃப் 18ங்கிற வேல்யூ இது கண்டினியூஸா டெர்மினேட் ஆகாம போயிட்டே இருக்கும். இதுவுமே டெர்மினேட் ஆகாம போயிட்டே இருக்கும் இல்லையா, கண்டினியூஸ் நம்பர்ஸ். ஆனா நம்ம தெரிஞ்ச வரைக்கும் எழுதிருக்கோம். அந்த மாதிரி நம்மளும் இன்னும் தெரிஞ்ச வரைக்கும் தான் எழுதிருக்கோம். ஆனா இது வந்து டெர்மினேட் ஆகாம போயிட்டே இருக்கும். இதுல இருந்து லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் எப்படி எடுக்கிறதுனா, இந்த ரூட் ஆஃப் 18ஓட வேல்யூ 4.2 இங்க இருக்கா, அந்த 4.2க்கும் 4.2க்கு அடுத்த நம்பர் என்ன, 4.3. ஸோ 4.3க்கும் நடுவுல இந்த ரூட் ஆஃப் 18 இருக்கு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 4.2க்கு அடுத்து 4.21, 4.22, 4.23, 4.24 அந்த மாதிரி வரும். அப்படியே வந்துதான் 4.3 வரைக்கும் வரும். ஸோ இந்த 4.2க்கும் 4.3க்கும் நடுவுல தானே இந்த நம்பர் இருக்கு 4.24ங்கிறது. அதனாலதான் இங்க ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட் 4.2 எடுத்துட்டு அது லோவர் பவுண்ட் ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்த இந்த டெசிமல் பாயிண்ட் 1 பிளஸ் பண்ணிட்டா 3 வருமா, அப்போ 4.3 அது அப்பர் பவுண்டாவும் எடுத்திருக்கோம். இப்போ இதுல இருந்து எப்படி பண்றதுன்னு புரிஞ்சுதா? இங்க வந்து எந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்குள்ள வருதுன்னா பாக்கல, டைரக்டா இந்த ரூட் டூவோட வேல்யூ கூட இந்த சைட் லென்த்தை மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை லோவர் பவுண்ட் அதுக்கு அடுத்த நம்பர் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறத +1 பண்ணா அப்பர் பவுண்ட் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இது ஈஸியா இருக்கு. ஸோ இந்த மெத்தடே போடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம்ல இருந்து இந்த மெத்தட் சால்வ் பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன் 4 யூனிட்ஸ், அதாவது a ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பார்த்தோம், c ஈக்குவல் டு √2 இன்டூ ஏன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு நான் போன சம்ல சொன்னேன். இப்போ c தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ √2ஓட வேல்யூ 1.414 இன்டூ ஏவோட வேல்யூ 4. இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.414 இன்டூ 4, 16, 4 ones are 4, 5, 4 fours are 16, 4 ones are 4, 5, 1, 2, 3, 3 decimal points முன்னாடி வைக்கலாம். அப்போ அதோட ஆன்சர் 5.656. இதுல இருந்து லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் எப்படி எடுப்போம்? லோவர் பவுண்ட் வந்து 5.6, இங்க இருக்க அந்த டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு, அது அப்படியே எடுத்துக்கணும். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பரை +1 பண்ணா என்ன நம்பர் வரும், 5.7. இதுதான் அப்பர் பவுண்ட். லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் கிடைச்சிச்சு. இப்போ இது ரெண்டு நம்பருக்குள்ளதான் இந்த 5.656 அப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து ரூட் ஆஃப்னு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதை நம்ம கண்டே பிடிக்கல. ஸோ அது போன சம்ல ரூட் ஆஃப் 18 நம்ம கண்டுபிடிச்சதுனால எழுதணும். இல்லைனாலுமே இதோட வேல்யூ வந்து ஹைபாட்னஸ் வந்து இந்த 5.6 அண்ட் 5.7 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த வேல்யூ கூட எழுதலாம். 5.656 will lie between 5.6 and 5.7 இப்படியும் எழுதலாம். Next, third subdivision, a equal to 6. So c equal to √2 into a. √2 ஓட வேல்யூ 1.414 into a வந்து 6. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வர ஆன்சர் 6 4s are 24, 6 1s are 6, 7, 8, 6 4s are 24, 6 1s are 6 plus 2 8. So 8.484. அப்போ இதோட லோவர் பவுண்ட் என்னவா இருக்கும், 8.4. and upper bound இந்த டெசிமலுக்கு அப்புறம் வர நம்பரை நம்ம +1 பண்ணப்போ 8.5. ஒரே ஒரு மல்டிபிளிகேஷன் தான் பண்றோம், அவ்வளவுதான் ஆன்சர் சால்வ். பட் அங்க நம்ம லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கொயர் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருந்துச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மெத்தட்ல. Fourth subdivision, a equal to 8, for c equal to √2 into 8, which is equal to 1.41 into 8. Multiply பண்ணீங்கன்னா 8 4s are 32, 8 1s are 8 plus 11 வரும். 8 4s are 32, 33. 8 1s are 8 plus 11. ஓ 11.312. 11.312. இந்த வேல்யூவோட லோவர் பவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 11.3 லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் வந்து இந்த நம்பரை +1 பண்ணணும், 11.4. So இதுதான் upper bound and lower bound of this hypotenuse.
Last fifth subdivision, a equal to 9. So c equal to root 2 into a, 1.414 into 9. Multiplication பண்ணீங்கன்னா 9 4s are 36, 9 1s are plus 3. 9 4s are 36 plus 1 37, 9 1s are 9 plus 3. 12.726. அப்போ இதோட lower bound value என்ன? 12.7. இங்க இருக்க அந்த நம்பர் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் எடுத்தா போதும். அண்ட் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க இந்த நம்பரை பிளஸ் பண்ணா அப்பர் பவுண்ட் கிடைச்சிரும் 12.8. So the hypotenuse lies between 12.7 and 12.8. Third question, the hypotenuse of an isosceles right triangle is 10. இதுல hypotenuse கொடுத்துட்டாங்க 10 ன்னு. இது root of அந்த மாதிரிலாம் இல்ல, வெறும் 10 தான். அதாவது c equal to 10 தான் இங்க hypotenuse. இங்க a கேக்குறாங்க. What are its other two side lengths? Hintல find the area of the square composed of two such right triangles. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அது மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பைன் பண்ணா நமக்கு ஒரு ஸ்கொயர் வரும். அப்போ அந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? அதோட சைட் லென்த் ஏ, ஏன்னா இந்த லென்த் வந்து ஏ, ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயரா இருக்கும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கம்போஸ்ட் ஆஃப் டூ சச் ரைட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஏவை கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஏ ஸ்கொயர் தெரிஞ்சிச்சுன்னா ஏ தெரியும். ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிங்கன்னு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு. இப்போ ஹைபோட்டனஸ் என்ன கொடுத்துருக்காங்க? c equal to 10. இப்போ ரிலேஷன் பிட்வீன் த டூ ஸ்கொயர்ஸ், இந்த டயகனல் வச்சு வர ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் ரிலேஷன் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. c ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 twice the area of the small square. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்தா நம்ம இத்தனை ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் சால்வ் பண்ணோம். இப்போ இதை வச்சு தான் இந்த a ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். c ஸ்கொயரோட வேல்யூ வந்து இங்க c ஓட வேல்யூ 10ன்னு தெரியும். அப்போ c ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் 2 into a ஸ்கொயர். இந்த 2 நம்ம இங்க கொண்டு போனோம்னா 10 ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ a ஸ்கொயர் கிடைச்சிருமா? இந்த மாதிரி தான் a ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதுல இருந்து a-வை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ 100 10 ஸ்கொயர் வந்து 100 divided by 2 equal to a square. So a square equal to 100 by 2 which is 50. So a square 50 னா a ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? root of 50. இப்போ இந்த root of 50 எப்படி பாயிண்டா நம்ம சொல்றது? இப்போ root 2 இருந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க root 2 இல்லைல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 50 prime factorization பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா 50 னா 25. ஃபர்ஸ்ட் prime factorization பண்ணோம். 5s are 5. root 50 நம்ம எப்படி எழுதலாம்னா root of 50 2 into 5 into 5 எழுதலாம் இல்லையா. அந்த மாதிரி prime factorization பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கும். 5 வந்து 2 தடவை இருக்கு. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? root 2 into 5 ஸ்கொயர்னு சொல்லலாமா? இப்போ root 2க்கு தனியா இந்த 5 ஸ்கொயருக்கு தனியா ரூட் எடுங்க. அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட் 2 கேன்சல் ஆச்சுன்னா அது 5 தனியா வந்துடும். root 2 வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ 5 root 2. root 2 வேல்யூ நமக்கு தெரியுமா? 5 into root 2 ஓட வேல்யூ 1.414. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வர ஆன்சர் 7.070. ஸோ இந்த சைடோட வேல்யூ என்னன்னா 7.070. இது வந்து நான் டெர்மினேட்டிங் நம்பர் தான். ஏன்னா 1.414 நம்ம மல்டிப்ளை பண்றோம் இல்லையா, இது வந்து ஒரு நான் டெர்மினேட்டிங் நம்பர். ஸோ ஆன்சருமே ஒரு நான் டெர்மினேட்டிங் நம்பர் தான். ஸோ இதுதான் a ஓட வேல்யூ which is a equal to root 50. root 50 ஓட வேல்யூ இது. இதோட lower bound எழுதணும்னா 7.0 and upper bound இந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணணும் 7.1. 7.0க்கும் 7.1க்கும் நடுவுல இருக்கு இந்த வேல்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.